வாங்கிக்கம்மா. அந்த சாந்து போட்டு கொடு. நல்லா இருக்கா? அக்கா எனக்கு அந்த கழுத்து மணி வேணும்க்கா. அந்த மணியை கூட. அக்கா எனக்கு பெரிய அருணா கயிறு வேணும்க்கா. அவ்வளவுதானே, வாங்கிக்கடா. எப்ப அந்த அருணா கயிறு கொடு. ஏய் பசங்களா, இப்படி வேடிக்கை பார்த்து நடந்தீங்கன்னா இருட்டி போயிடும். அப்புறம் பாட்டிமா கிட்ட திட்டு வாங்க வேண்டியதா. சீக்கிரம் வாங்க. வாங்க. ஏய் எல்லாரும் வேகமா நடங்க, ரொம்ப இருட்டி போயிடுச்சு. அக்கா என்னடா? எனக்கு எங்க பார்த்தாலும் செவப்பா தெரியுதுக்கா. புட்டோட பாரு, சிவப்பு கண்ணாடி போட்டுட்டு இருந்தா அப்படிதான் தெரியும். கழட்டுறா. ஏ பொண்ணி, நீ கண்ணாடி கழட்டு. வாங்க. அக்கா ஐயோ என்னடா? நடக்க முடியலக்கா. எம்மாடியோ, உங்க ஒப்புறானே, உன்னை தூக்க முடியாதுடா. தூக்க வேண்டாம்க்கா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போலாம். அதெல்லாம் முடியாது. நட, வாங்கடே. ரொம்ப இருட்டி போச்சு. இவங்க வேற என் உயிரை வாங்குறாங்க. சீக்கிரம் நடுங்க. நடக்க முடியலக்கா. ஐயோ, இன்னைக்கு பாட்டியம்மா சோறு போடாது. கரடிய நல்லா பழுக்க வச்சு சூடுதான் போடும். தெரியாதனமா உன்ன சொந்தமா கூட்டிட்டு வந்துட்டேனடா. அக்கா இப்ப என்னடா? தாகமா இருக்குக்கா. ஏன் பசிக்கலையா? ஆமாங்கா, நீ கேட்டதுதான் ஞாபகத்து வந்துருச்சு. திங்கிறதுக்கு ஏதாவது இருந்தா இப்ப கொடுக்கா. என்ன தின்னு? அது கஷ்டம்க்கா. என்னமா என்னாச்சு? அங்க அங்க யாரோ போறாங்கக்கா. அப்பா, யாரோ போனா நமக்கு என்னடி? வாய் மூடிட்டு வாங்க. இறங்கி வாடா கணேசா. நடக்க முடியலக்கா. அம்மா, அக்கா அக்கா, அங்க ஏதோ சத்தம் வருது. உனக்கு கேக்குதாக்கா? வாய மூடி. அக்கா என்ன தாயி? புளியந்தோப்புல பேய் இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. நீங்களும் பயந்து அனாவசியமா என்னையும் பயமுறுத்தாதீங்கடா. கௌரி, கௌரி, என்னமாச்சு? நான் சந்தையில இருந்து சாமா வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ ரொம்ப இருட்டி போச்சு. வழியில அந்த தோப்பு கிட்ட நான் பேய் பார்த்தேன். அந்த வானரப்படையை கூட்டிக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஊர் பூரா சுத்தி சுத்தி வர. ஏதாவது காத்து கற்பை பார்த்து பயந்துருப்பேன். கொஞ்சம் இரு, தண்டி கொண்டு வரேன். இந்தம்மா. ஐயோ பாட்டிமா, சீக்கிரம் இங்க வா. அப்பா பாப்பா, என்ன பொண்ணு பாது? கண்ணை தர. துர்க்கை அம்மனோட குங்குமம் வச்சிருக்கேன். இனி எந்த காத்தும் நெருங்காது கண்ணு. நிம்மதியா படுத்து தூங்க. நாளையில இருந்து ஆடி மாசம் பிறக்க போகுது. விடிய காலையில எந்திரிச்சு அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை செய்யணும். படுத்துக்கோ. படுத்துக்கம்மா. இப்படி காலங்காத்தாலே கோயிலுக்கு எதுக்கு வந்தீங்க? உனக்கு தனியா நாங்களும் வரணும்ல. சரி வாங்க. ஊருக்கே விடிஞ்சாலும் இந்த கிழவனுக்கு மட்டும் விடியவே விடியாது. தூக்கமா கேக்குது. இதோ வரேன் வரேன். பாட்டிமா பாட்டிமா,
இரு பாட்டிமா, இப்ப தாத்தா எந்திரிச்சு என்ன செய்ய போறாரு? தூங்கட்டு விடு. கொஞ்சம் நவரடி. ஐயோ விடுன்னு சொல்றேன்ல. அது இல்லடி, இந்த கிழவனை இப்படியே விட்டா 3 ராத்திரி 3 பகல் சோறு தண்ணி திங்காம நல்லா தூங்குவாரு. தூங்கட்டு பாட்டிமா. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்திருந்தா தரித்திரம்டி. இங்க பாரியா, ஏந்திரியா, எந்திரிக்கிறல்ல. இந்த மனுஷன் இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போனாரு? என்னையா அது? பார்த்தா தெரியல, சோள தட்டை பானை. கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பொழுது விடிஞ்சது பல்ல விளக்காம ஊரை சுத்தி எந்த ராசாங்க வேலையை முடிச்சிட்டு வந்திருக்கையா? அட கூறு கெட்டவள, ஆம்பளை சுத்தாம கெட்டான், பொம்பளை சுத்தி கெட்டான்னு சொல்லுவாங்கடி. அதனாலதான் தென்னந்தோப்புக்கு போய் 3 லிட்டர் ஏத்திட்டு வந்திருக்காரு. எதுக்கு அவனை அடிக்கிற? கள்ளு குடிச்ச ஒன்னதான் அடிக்கணும்யா. பாட்டி, நீ தாத்தா கிட்ட சாராயம் பிராந்தி தான் குடிக்காதேன்னு சொன்ன, கல்லு குடிக்காதேன்னு சொல்லல. அதனாலதான் இப்படி நல்லா குடிச்சிட்டு வந்திருக்காரு. பல்ல உடைச்சுக்கிறதுக்கு தங்க சுத்தியா இருந்தா என்ன, இரும்பு சுத்தியா இருந்தா என்ன? இது மட்டும் குடி இல்லையா? உடம்புக்கு குடும்பத்துக்கும் இது கேடு இல்லையா? கிழவே, கள்ளு தர லொள்ளு எந்த ஜில்லும் தராதுன்னு வாங்கடி. கள்ளு குடிச்சா வவுறு ஜில்லுன்னு இருக்கும். அதனாலதான் நான் எந்திரிச்சதும் ஒரு கும்பிடு போட்டு அது முகத்துல முழிக்கிறேன்டி. அது சரி பெருசு, இதை என்ன செய்ய சொல்றேன்? எதரா? சி 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 சி. கிழவா, இத கொஞ்ச நாளைக்கு நீ சாப்பிட கூடாதுன்னு நான் சொல்லி இருந்து கூட வாங்கிட்டு வரியா? உன் கையால வச்ச மீன் குழம்ப சாப்பிடாம நான் எப்படி இருக்கிறத? ஜெய கருவாயா, அந்த மீனை கொண்டு போய் தோட்டத்துல போடுறா. போட்டு வரேன். எங்கடா ஆடிக்கிட்டு கிளம்புற? போடுங்கறேன்ல. அவன் போட்டானா தெரிஞ்சது. போட்டுட்டு வாடா. அடிச்சு மண்டே போடுறோம். மீனை தூக்கி போட்டா தாத்தாவுக்கு ஆவான், தூக்கி போடலன்னா பாட்டிக்கு ஆவான். இவங்க 2 பேருக்கு மத்தியில மீனை கையில வச்சுட்டு நான் என்ன செய்யறது? எந்த மீனை போட்டு குழம்பு வச்சாலும் தெரியல, சாப்பிட்டதுல இருந்து வயிறு ஒரே கடப்புடாங்குதே. என்னடா இது? ஒண்ணு இல்லைங்க, கட்டில காலியா இருந்ததுன்னு படுத்துக்கிட்டு தப்பாங்க. தப்பா நான் கேக்குறேன். ஏண்டே, அவனை ஏன் நீங்க படுக்க விட்ட? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. கொஞ்சம் இரு, இவன் விஷயத்தை பார்த்துட்டு வரேன். என்னங்க இது? தூங்குறவனை எழுப்பி அடிக்கிறீங்களா? நான் போய் எங்க தாத்தா கிட்ட சொல்லிடுவேன். தாத்தா கிட்ட சொல்லுவியா? வாடா, அவனை அவர்கிட்ட எங்க இழுத்துட்டு தாத்தா 1000 ரூபாய் வந்து உன்னை அடிக்கும். தாத்தா இவ்வளவு தைரியம்டா உனக்கு? பாட்டி. நிறுத்துடா, நிறுத்து. அவனை விடுறா, விடுறா அவனை. எதுக்குடா எங்க கருவாய் நான் போட்டு அடிக்கிற? அடிக்கிறது மட்டும் இல்லங்க, இவனை வெட்டணும். அப்படி அவன் என்ன செஞ்சான் பூபதி? என்ன செஞ்சா? நான் என் பொண்டாட்டி பக்கத்துல சிச்சி அதை சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுங்க. ஓ அதான், பாவம் அப்படி அவன் வேணும்னு செய்யலப்பா. பின்ன அவனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குயா. எந்திரிச்சு அவன் நடக்கிற நேரத்துல யார் படுக்க கண்ணுல பட்டாலும் அதுல போய் படுத்துருவான். அந்த வியாதி இருக்கிறப்ப நாய சங்கிலியால கட்டுற மாதிரி கட்டுறதை விட்டுட்டு ஊர்மைய விடுறீங்களா? சரி, இனி நான் அவனை சங்கிலியாலேயே கட்டி வச்சிடறேன். போங்க போங்க. இனிமே என் பொண்டாட்டி பக்கத்துல படுக்க வந்தா அவனை கொன்னுடுவேன். வாங்கயா, அடி போங்க. குரங்கு பயல, என் மானத்தை வாங்கிட்டியடா. வா வா. பாட்டி. வாடா. என்ன ஷோக்கு பண்றான்? என்னப்பா மாட்டிக்கினியா? நான்
வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கலங்கிறதுக்காக இப்படி என்ன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறது பின்ன என்ன பண்ண சொல்ற பணத்தையும் கொடுத்துட்டு அதை திருப்பி வாங்க உன் வீட்டை நாய் மாதிரி சுத்தி வரணுங்கிறியா அடப்போக்கு நாய 3 மாசத்துக்கு முன்னால வாங்கின 3000 ரூபாய்க்கு வட்டியே 9000 ரூபாய் ஆச்சு. அசல் எனக்கு வேணாயா, வட்டியை மட்டும் கொடு. பைசா நீ கொடுக்கலன்னா உனக்கு கொண்டு ஐயாப்பா எனக்கு அடிச்சு கொதறாதீங்கயா. என் பொண்ணுக்கு கல்யாணம் உடனே தந்துடுறேன். உன் பொண்ணு கல்யாணம் பண்ண நீ தானே வரதட்சணை கொடுக்கணும். அந்த வரதட்சணையை கூட நம்மளே கொடுக்க சொல்லுவாயா? சொல்றத நம்புங்கப்பா. என் தங்கச்சி மக அமெரிக்காவில படிச்சிட்டு இருக்கிறா. அவ இந்தியாவுக்கு வந்தது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவா. அவ கோட்டீஸ்வர பிரபுயா. என்னப்பா இது பிலிம் காட்டலான்னு பாக்குறியா நீ? விட்டு ஆட்டுக்கிறா. இங்க பாரு ஐயரே, என் பொண்ணு கல்யாணத்துக்கு மூத்த குறிச்சது நீ தானே? சாட்சாத் நானே தான். அப்ப கண்ணாலத்தை பண்ணி வை. எங்க பணம் எங்களுக்கு வரும்? சீக்கிராத சை. உங்ககிட்ட பணம் இருக்கே தவிர புத்தி இல்லையா? இது ஆடி மாசமா, அதுக்கு அடுத்தது போடி மாசமா, அதுக்கப்புறம் கோடி மாசமா. இங்க பாருங்க, இந்த ஆடி கோடி போடி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் தான் ஊர்ல எந்த கல்யாணம் இருந்தாலும் நடக்கும். மாப்பிளைய ரிசீவ் பண்ணலான்னு நான் ஏர்போர்ட்டுக்கு கிளம்புனேன். இந்த ட்ரெஸ்ல போனா என்ன பிச்சைக்காரன் நினைச்சு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாரு. அப்ப எங்க பணம்? ஐயோ நாம கட்டி ஆளுக்கு 500 ரூபாய் கொடுங்க, புது ட்ரெஸ் வாங்கிட்டோம். 500 ரூபாய்க்கு கோவணம் தான் வரும், கோட்டு வராதீங்க. அப்படின்னா ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபாயா? அப்பா இந்த அப்படி இதை எத்தனை வரேன்? யோ செட்டி, ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்குறியா? யோ வட்டி தரையா? வட்டி தரியா? வட்டி தரேன். மறக்க மாட்டியா? இந்தாயா புடிச்சுக்கோ. கலந்து வந்ததும் தாலி கட்டிக்குவேன். பால் கிளாஸோட ரூமுக்கு போய் கதவு சாத்திக்குவேன். சாத்திக்குவேண்டா? சாத்திக்குவேன். இவ்வளவு நாள் எங்க கூட சுத்திட்டு உன் மாமா வந்து எங்களை விட்டு போயிடுவியா? பின்ன என்ன செய்யணுங்கிறீங்க? எங்களுக்கும் உன் மாமன் கையால உன் கூடவே தாலி கட்ட வச்சு அழகா பால் கிளாஸோட எங்களையும் ரூம்குள்ள கூட்டிட்டு போலாம்ல? எம்மாடியோ கொப்புறானே, நீங்களும் பொண்ணுங்களே இல்லடி. ஏதோ சாப்பிடுற சொத்துல பங்கு கேட்டா தரலாமே தவிர புருஷன பங்கு கேட்டா யாரே தருவாங்க? பரவாயில்லக்கா, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. கன்னி பொண்ணுங்க ஏதோ ஆசைப்படுறாங்க. கணேசா, நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு பொல்லாத ஹிரண்ய மகாராஜாவோட குடலை உருவி போட்ட மாதிரி நானும் உன் குடலை அப்படியே உருவி போட்டுவேன். ஜாக்கிரதை. இந்தாங்கடி, எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் மாமா பிறந்தது எனக்காக மட்டும்தான். இங்க பாருங்க, என் கை மேல இந்த பச்சை மட்டும் இல்ல, என் இதயத்தோட கதவை திறந்து பாருங்கப்பா. ஒரு லெட்டர் கூட போடாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க. எங்கம்மா பொங்கலுக்கு பொண்ணை மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, பொண்ணை மாப்பிளையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கன்னு உங்க அம்மா ஒரே பாட்டை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கா. பாட்டி அந்த மாதிரி பாடலனா தாத்தா தென்னை மரத்துல ஊஞ்சல கட்டிக்கிட்டு கல்லுப்பானையில ஒரு ஓட்டைய போட்டு உட்கார்ந்துகிட்டு வாயா பாடுற பயல அதெல்லாம் இப்ப எதுக்குடா? மாப்பிள பொங்கலுக்கு 10 நாள் முன்னாடியே 2 பேரும் வந்துடணும். சரிங்க மாமா, கண்டிப்பா வரோம். அம்மா இதோ இருக்குமா நெல்லு வித்த பணம், மஞ்சள் இன்னும் புடுங்கல, கடலை இன்னும் எடுக்கல, வரவு செலவு கணக்கெல்லாம் இதுல இருக்குமா. யாருப்பா இதெல்லாம் கேட்டாங்க? கேட்டாலும் கேட்காம போனாலும் கணக்க சரியா சொல்ல வேண்டியது என் கடமையாச்சுமா. உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். என் தலையில வச்சிருக்கிறது என்ன செய்யறது? என் மூஞ்சில கொட்டு, உள்ள கொண்டு போய் குடுறா கிறுக்கா. உள்ள வைடா. உட்காருங்க மாமா. என்ன விஷயம் மாமா? ஒண்ணு இல்ல மாப்பிள, இந்த கருவாயனுக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. தினம் தேவையில்லாத சண்டையெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வரான். அதனால அவனை இங்கேயே ஏதாவது எடுபடி வேலைக்கு வச்சுக்கிட்டு நல்ல டாக்டர் கிட்ட காட்டினீங்கன்னா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அம்மா விஜயா, நீ இன்னும் ஒரு வாரம் இங்க இருந்துட்டு போக கூடாதாமா? என்னது, இவ ஒரு வாரம் இங்க இருந்தாள்னா அங்க மாதர் சங்கத்துல உள்ளவங்க இவள பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அந்த சீட்ல வேற ஒருத்தர் உட்கார வச்சிருவாங்க. அதோட இவ தொல்லையும் விட்டதுன்னு நினைச்சுக்கோங்க மாமா. சும்மா இருங்க. ஏண்டி கிழவி, மாப்பிள்ளையும் பொண்ணு வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நீ புலம்பிக்கிட்டு இருந்த. இப்ப அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து திரும்ப ஊருக்கும் புறப்பட்டுட்டாங்க. இன்னும் ஏண்டி பேசாம நிக்கிற? இங்க பாரு, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க, நாம தான் ஒரு படி இறங்கி போகணும். என்ன விஷயம் மாமா? வேற ஒண்ணும் இல்லைங்க, இவளை பத்தின விஷயம்தான். இவ அம்மா அப்பா இவளை எங்க கையில ஒப்படைச்சிட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க. இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ல. அதான் நாங்க இருக்கோம். அதாம்மா, வீடு போங்குது, காடு வாங்குதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம். அதனாலதான் சங்கர் படிப்பு முடிஞ்சு இந்தியா வந்ததும் 2 பேருக்கும் கல்யாணம் செஞ்சுட்டா. அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா? படிப்பு முடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும். கிளம்புங்க, காலம் வந்துட போகுது. அம்மா கௌரி, அத்தைக்கு நமஸ்காரம் பண்ணிக்க. சீக்கிரமே கல்யாண பிராப்தி ரஸ்து. அத்தை, நாங்க போயிட்டு வரோம். மாமா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம். வாங்க மாப்பிள்ளை. தென்னை மரத்துல எதுக்குடா ஏறேன்னு கேட்டா பால்ல வெண்ணெய் கடையறதுக்குன்னு சொன்னானா எவனோ ஒருத்தன். அப்படி
இப்படி இருக்கிற அந்த கிழவன் கிழவி சொல்ற கதை. திருவிழாங்கிற சாக்குல கூப்பிட்டு பட்டு வேட்டி எடுத்து கொடுத்து அமெரிக்காவில படிச்சுக்கிட்டு இருக்கிற என் மகனை பழச்சுக்கலான்னு பாக்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. என்ன விஜய் அது? சின்ன வயசுல இருந்து சேர்ந்தே ஒண்ணா வளர்ந்தாங்க, மனசும் ஒண்ணா ஆயிடுச்சு. இப்ப போய் அவங்களை பிரிக்கிறது சரியில்லை. இங்க பாருங்க, சென்டிமெண்ட்ல மாட்டிக்கிற வயசு இல்லைங்க என்னது. மேல்நாட்டுல படிச்ச ஆஸ்தி அந்தஸ்து உள்ள பொண்ணுதான் எனக்கு மருமகளா வரணும். வெறும் ஆஸ்தி அந்தஸ்துன்னு அலையாதிரி. இங்க நல்ல மனசும் இருக்கணும். அப்படின்னா எனக்கு நல்ல மனசு இல்லைங்கிறீங்களா? உன்னை பெத்தவங்கள தான் கேட்கணும். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த சம்பந்தத்துக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். பாட்டி ஆ, அட பாவி கருமரங்க, நான் உனக்கு பாட்டி மாதிரி தெரியறேனா? அம்மா வாய மூடு, நான் உனக்கு அம்மா மாதிரியா தெரியறேன்? பாட்டின்னா பாயிர அம்மான்னா அதட்ற, பின்ன நான் உன்னை எப்படி கூப்பிடுறதும்? டேய், ஒரு வேலை செய். மகளேன்னு கூப்பிட்டா அவள நல்லா இருக்காது. தங்கச்சிமா அப்படின்னு கூப்பிடு. தங்கச்சிம்மா. டேய், இப்ப நீ என்ன சொன்னாலும் ஒத்து உதுவா. தங்கச்சிம்மா. அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலயே கை மேல பச்சை குத்திக்கிட்டாங்க. எப்பவும் ரெண்டு பேரும் டெலிபோன்ல பேசிக்குவாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு உசுறு. அப்படிப்பட்டவங்கள பிரிக்க கூடாது தங்கச்சிம்மா. இது கரெக்ட். ஏண்டா, என்ன கேட்டுதான் பச்சை குத்திக்கிட்டாங்களா? என்ன கேட்டுதான் டெலிபோன்ல பேசினாங்களா? என்ன கேட்டுதான் லவ் பண்ணாங்க? புரியாம தப்பு பண்ணிட்டாங்க தங்கச்சிம்மா. இனி எப்பவும் லவ் பண்ண கூடாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இந்த ஒரு தடவை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு தங்கச்சிம்மா. இது ரொம்ப கரெக்ட். வாய் மூடுங்க. கடைசி தடவையா இப்ப சொல்றேன், யாராவது மறுபடியும் கல்யாண பேச்சை எடுத்தீங்க, நான் உங்களை தொலைச்சிடுவேன். இது சுத்தமா கரெக்ட் இல்ல. தங்கச்சி சிஸ்டர் தாங்க மச்சான். தங்கச்சிமா, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் சொன்னாங்க பெரியவங்க. நம்ம சங்கரோட ஜாதகத்தை காமிக்கலான்னு நாடி சாஸ்திரத்துல மகா மேதையான ஒரு பெரிய சுவாமிஜியை சந்திச்சேன். அவர் சங்கரோட ஜாதகத்தை பார்த்து அற்புதமா இருக்குன்னாரு. அவர்கிட்டயே கௌரியோட ஜாதகத்தை காமிச்சேன். வெரி பேட்னாரு. ரெண்டு ஜாதகமும் சேரவே இல்லையா? உனக்கு டவுட்டா இருக்க? உங்களுக்கு ஏதாவது டவுட்டா மச்சான்? சுவாமிஜி, சுவாமிஜி வாங்க வாங்க. அம்மா சுவாமின்னு இமயமலை அடிவாரத்துல இருக்காரு. ஒரு வருஷத்துக்கு 300 நாள் வெறும் புல்ல சாப்பிட்டு அசை போட்டுக்கிட்டு இருப்பாரு. பண்டிகை நாட்கள்ல பூவு இலை தழெல்லாம் பெய்வாரு. என்னது சாணி போடுறதுக்கு முன்னாடி எருமை கத்துற மாதிரி கத்துறாரு? சாரண்டா தடியா. மானா உன் தோட்டத்துல சாணி போற அந்த மாடு இல்லடா. அம்மானா சம்பவி, சங்கரி, சிவனோட பொண்டாட்டிடா கொம்மா. எழுந்துடுங்கள் சுவாமிஜி, எழுந்துடுங்கள். நான் பெத்த மவளே, சுவாமிஜிக்கு ஆரத்தி கொண்டாவா. ஆரத்தி நீங்க அருள்வாக்கு எடுத்து அவுத்து விடுங்க சுவாமிஜி. அம்மா வாக்கு சொல்ல போறேன். முப்பாத்தம்மா வாக்கு சொல்ல போறேன். நம்ம சங்கர் பெரிய அதிர்ஷ்டக்காரன். அவன் கட்டிக்க போற அந்த நாயகி ரத்த சம்பந்தம் உள்ளவளா இருக்கணும். ஒரே வாரிசாவ இருக்கணும். தாய் மாமன் பொண்ணாவ இருக்கணும். பூஷணிக்கா மாதிரி அவ சைஸ் இருக்கணும். ஆமாம், யார் இந்த பெண்குட்டி? என் கண்ணுக்குட்டி தான் சுவாமி. உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது. நான் நினைத்த அதே கோமாதா தான் இந்த கல்யாண பிராப்தி. தொண்டை ஐயோ, கற்பூரம் உள்ள போயிடுது, எரியுது அம்மா. அயோக்கியம் பரமா, உன்னை சும்மா விட கூடாதுடா. ஏய், போலீஸ்க்கு ஃபோன் பண்றா. போலீஸ், போலீஸ். இந்த ஏகாம்பரம் நான் இந்த நாடகத்தை ஆடினா தான் என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுப்பேன். அதனால தான் இந்த வேஷத்தை போட்டேன். என்ன மன்னிச்சிருங்கோ, மன்னிச்சிருங்கோ. அந்த கிழவன் கிழவி செய்யறது பத்தாதுன்னு நீ இப்படி என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறியா? உன்னை என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குச்சி. ஏய் ஏகாம்பரம், இந்த மாதிரி நாடகம் இனிமே நீ போட்டேன்னு வெச்சுக்க. 20 வருஷத்துக்கு முன்ன சாணியை பசஞ்சு வரட்டி தட்டி பழச்சிக்கிட்டு இருந்தியே, அந்த பழப்ப மறுபடியும் பழக்க வேண்டியிருக்கு. ஜாக்கிரதை, போயா. ஐயா சீ, என்ன இது? இதுக்கு முன்னாடி நீ சாணி பேசிட்டு இருந்தியாப்பா? ஆமாம்மா, இப்ப உன் கழுத்தை பேசுறேன். கொன்னுடாதீங்க பாவம். கொன்னுட மாட்டேன், கோவிலுக்கு போறத மேல. ஏண்டி கிழவி, விஜயா பேசுனது உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அதாயா எனக்கும் புரிய மாட்டேங்குது. கல்யாண விஷயத்தை பத்தி நாம பேசினா அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம் வந்துச்சு? முதல்ல அவன் படிப்பு முடிஞ்சு இந்தியாவுக்கு வரட்டும்ங்கறா. இதுக்கு என்ன அர்த்தம்? ஆடா, அவ கிடக்குறா விடு. சங்கருக்கு நம்ம கௌரினா ரொம்ப உசுரு. அவளை தவிர வேற யாரை கட்டிக்குவான்? பின்னிடு. ஓகே, ப்ரொசீட். அப்படியா? ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. டோன்ட் வரி. வெச்சிரு. யார்கிட்ட இந்த போன்? நம்ம பிள்ளைகிட்ட இருந்து. அப்பா, மாமா ஃபோன் பண்ணிருக்காரு. நம்ம புள்ள அமெரிக்காவுல இருந்து ஃளைட்ல மாமா ஃபோன் பண்ணிருக்காரு. ஃளைட் சர்றன்னு பறந்து வரப்போ திடீர்னு அமெரிக்காக்காரனுக்கும் ரஷ்யாக்காரனுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தா கீழே சீன சுவர் தெரிஞ்சது. அங்க இறங்கிட்டானுங்க.
செவரு விழுந்துலையாங்க? புரியாதவளா இருக்கேடி. அது எல்லை சுவர் செம்ம ஸ்ட்ராங். இது கடையில ஃளைட்ல உள்ளவங்களுக்கு பசி எடுத்தது. என்ன செய்யறது? அமெரிக்காக்காரங்களே அனுப்ப முடியாது, ரஷ்யாக்காரங்களே அனுப்ப முடியாது. அதனால நம்ம இந்தியன்ஸ ஹெலிகாப்டர்ல அனுப்பி வச்சிட்டாங்க. நல்ல வேலை செஞ்சாங்க. என்னங்க நம்ம புள்ள கிட்ட ஒரு தடவை போன்ல பேசணுங்க. ஓடி அவசரக்காரி. அந்த இடத்து போன் நம்பர் நமக்கு எப்படி தெரியும்? நாம பண்ண முடியாது. அதனால தான் அம்மா கிட்ட அப்புறமா பேசுறேன் டாடின்னு அவனே போன் பண்ணி சொன்னான். நம்ம சங்கரை எனக்கு பார்க்கணும் போல இருக்குங்க. அப்பா நம்ம புள்ள இந்தியா வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்டி. ஏற்கனவே அவனை பத்தின கவலையில நீ ரொம்ப அழைச்சு போயிடுடி. என்னங்க நான் இழைச்சு போயிட்டேனா இல்ல ட்ரிம் ஆயிட்டேனா? அசத்தி விட்டுடி. போதும் சும்மா இருங்க. அருமையா கப்சா ஓடுற கண்ணா. இது ஏதோ சிந்துபாத் கதையாட்டம் இருக்கே தவிர நம்புற மாதிரி இல்ல. இது என்ன கோயில் திருவிழாவா நன்கொடைக்கு? அச்சச்சோ ஆமா மாமா மறந்தே போயிட்டேன். கல்யாண விருந்தென்ன அன்னதானமாடா முட்டாள். பந்தியில சோறு போடலனா வேற என்ன தின்னுவாங்களா அக்கா? மாமா மனசு தங்கம் நம் பந்தம் மாறாதுங்க. அண்டம் இல்ல சொந்தம் இதுவே சந்தோஷம் தீராதுங்க. அக்கா மனசு பன்னீர் என்று ரோஜா பூக்களை சொல்லுங்க. வந்தாரம்மா வந்தாரே மாப்பிள்ளை அழகு. தந்தாளம்மா தந்தாளே நெஞ்சு இந்த நிலவு. மாப்பிள்ளைக்கு சொந்தம் நாங்க மரியாதைய நடத்துங்க. சரிதான் சொல்லுங்க. சீட்டாட வெட்டியும் புகடா ரெடி பண்ணி வையுங்க. இங்கே பாருங்க ஆட்டத்துக்கையும் குறைஞ்சா நாங்க கூட வாரோங்க. சீரு கொடுத்து இருக்கும் மக்கள் இங்கே வசலாகுங்க. அம்மா தாய் நீங்க வேண்டாம் நீங்க வேண்டாம். வானர படைகளின் ராணி இவனின் லீலையில் மயங்குன ராமன் நானே. வந்தாரம்மா வந்தாரே மாப்பிள்ளை அழகு. தந்தாளம்மா தந்தாளே நெஞ்சு இந்த நிலவு. மங்கள மேளம் வாசிங்கோ மந்திர வேதம் சொல்லுங்கோ. துள்ளிட பிள்ளைகள் செய்யும் திருமணம் பொம்மைகள் போல நானும் நீயும். வந்தாரம்மா வந்தாரே மாப்பிள்ளை அழகு. தந்தாளம்மா.
என்னக்கா அமெரிக்கா மாமன் கூட இருக்கிற மாதிரி உன் மனசுல கனவு கண்டுட்டு இருக்கியா? தொப்ப எதுக்கு கனவு? அமெரிக்க மாமன் தான் வந்தாச்சே. எம்மாடியோ, கப்புரானே. நிஜமா? எங்க? ஓயே ஓயே ஹா, ஓயே ஓயே ஹா, ஓயே ஓயே ஹா. மாமா, கௌரி மாமா. என்னடா இதுக்குள்ள சரக்கே காணோம்? பாட்டில் கேட்டிங்க கொடுத்தேன். உங்க வயசுக்கு தண்ணி போடக்கூடாதுங்கிறதால பாட்டி அம்மா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னாங்க. இப்போ அவங்க வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல. என் பவுனு, என் தங்கம், இந்த பாட்டியம்மா வார்த்தைக்கு இம்மா மதிப்பு கொடுத்திருக்கியே. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த வயசுல உனக்கு குடி தேவைப்படுதாயா? அதனாலதான் கிழவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறேன். இப்ப நீ வந்ததாலதான் உள்ள விட்டுருக்கேன். ஏய், வேலை செய்ய போற சமயத்திலே மூட கெடுத்துட்டியடி. நம்ம களத்து மேட்டு வயல் என்னாச்சோ, வயல்ல விளைஞ்ச பயிர் என்னாச்சோ, அந்த தென்னை மரம் என்னாச்சோ, தென்னை மரத்துக்கு கீழே கல்லு என்னாச்சோ, ஆறு குளம் என்னாச்சோ, அதுல இருக்க மீன் என்னாச்சோ, இதானே உன் கவலை. ஏய், என் பேரை முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா? ஏ கிழவி, இனி இந்த வீட்ல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன்டி. அட போன போயா. தாத்தா, பாட்டிமா, அம்மாடியோ, கப்புரானே. இவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க. கௌரி, நாம அப்படி சண்டை போட்டு கூடாது. சரிங்க. ஏகாம்பர், அப்ப என்னோட பணம் அத சட்டிப்பாடை வித்துக்குங்க, நிறைய பணம் கிடைக்கும். தாத்தா, ஆ, எனக்கு என்னமோ இந்த கிராமத்துல கிடைக்கிற சந்தோஷம் சிட்டில கிடைக்கிறது இல்ல. அதனால தானடா சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் எப்ப லீவ் விட்டாலும் உடனே இங்க ஓடி வந்துடுறேன். அம்மாவோட தொல்லை தாங்க முடியாம தான் அமெரிக்காக்கு போனேனே தவிர எனக்கு அங்க படிக்கிறதுல இஷ்டமே இல்ல. நான் எவ்வளவு சந்தோஷத்தை பறி கொடுத்திருக்கேன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதனால தான் அமெரிக்கால இருந்து நேரா இங்க வந்துட்டேன். நல்ல வேலை செஞ்சடா. ஏயா இப்படி செஞ்ச? ஏற்கனவே உங்க அம்மா கோவக்காரி. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. இந்தா கிழவா, நீயாவது போன் பண்ணி சொல்லல. குடி முழுகி போயிடும். பாட்டிமா, டாடி தான் அம்மா கிட்ட சொல்லாதேன்னு நீங்க அனுப்புனாரு. நான் இந்தியாவுக்கு வந்ததே எங்க அம்மாவுக்கு தெரியாது. அப்படியே உங்க தாத்தா புத்தி தான். என் பேரு நான் செடி. சரி சரி, மூஞ்சியை கழுவிட்டு வாங்க, காஃபி சாப்பிடலாம். ஓடி வர்றோம். வாங்க மாமா, கோயிலுக்கு போலாம். உனக்கு தெரியும்ல, சின்ன வயசுல இருந்து நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு. ஏன் இன்னும் சாமி மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? இங்க பார்க்க வரும் கண்ணுக்கு தென்படுற ஒவ்வொரு பொருளையும் நம்புவேன். கண்ணுக்கு தென்படாத அந்த ஆண்டவனையும் தெரியாத ஒரு சக்தியையும் நான் எப்படி நம்புறது? இந்த பூமியை நம்புவேன், அந்த மரத்தை நம்புவேன், ஆகாயத்தை நம்புவேன், என்ன நம்புவேன், உன்னை நம்புவேன். நான் உன்னை மனப்பூர்வமா விரும்புறதால உன் நம்பிக்கையை நான் என்னைக்கும் தடுக்க மாட்டேன். நீ சந்தோஷமா துர்கையம்மன் கிட்ட போய் எவ்வளவு நேரம் வேணாலும் கும்பிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்றேன். சாரி. அம்மா துர்கையம்மா, என் மாமா வரலையேன்னு நீ கோபப்படுறாத. என் மாமா சார்பாவும் ஏ சார்பாவும் நானே உன்னை கும்பிட்டுக்கிறேன். எப்படியாவது என் மாமாவை நீயே உன்னை நம்புற மாதிரி செய். என் மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் வரேன். அம்மா, அம்மா, உங்க அத்தை கிட்ட கேட்டு ஒரு காபி கடை வாங்கிட்டு வாமா. எதுக்கு ஒதுக்குறீங்க? ஒரு சின்ன பையன் தூக்கும்போது இப்படி ஒதுக்கலாங்களா? என்னடா இது? என்ன இது? ஏமாடியோ, என்னங்க இது? உங்க பொண்ணு என் பக்கத்துல படுத்திருக்குதே. என் பொண்ணு உன் பக்கத்துல படுக்கலடா முண்டம். நீதான் என் பொண்ணு பக்கத்துல படுத்திருக்க. ஏமாடியோ. என்ன இது? என்ன பாச்சு? நம்ம குடி புழுகி போச்சு. குடி புழுகி போச்சு. நாம ஒண்ணும் முழுகலையா? உன்னை கொண்டு போட்டுடாதீங்க பாவம். ஐயோ, இனிமே இவளுக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அழாதீங்க ஏகாம்பரசா. நானே ராத்திரி தூக்க கலக்கத்துல உங்க பொண்ணு பக்கத்துல வந்து படுத்திருந்தேன். என்ன மன்னிச்சிருக்க. அடே, அந்த பாவாடையாவது குடுறா. கண்ணை மூடுங்க. இது பாக்குது.
ஹலோ டாரி. என்னப்பா? அந்த ஹெல்மெட் பையன் இருக்கான்ல அவன் கொஞ்சம் இரு. சிஸ்டர் மச்சான் போன் பேசுறாரு. ஒட்டுக்க மருமக எப்படி இருக்கா? உங்களை ரொம்ப கேட்டதா சொன்னான். ஆமா, தாத்தாவும் பாட்டிமா என்ன சொல்றாங்க? எப்பவும் உங்களை பத்தின பேச்சுதான். பெரியவங்க இல்லையாடா? ஆமா டாடி, நான் சொல்லாம வந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி மேனேஜ் பண்ணீங்க? பிரமாதமா மேனேஜ் பண்ணிட்டேன். உங்க அம்மாவுக்கு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குல்லடா. ஏம்மா பையன் மேல உள்ள கவலையில இழைச்சு போயிட்டியம்மான்னு. அதுக்கு அவ நான் இழைச்சு போயிட்டேனா இல்ல ட்ரிம் ஆயிட்டேனான்னு கேட்டா. மொத்தத்துல நீ அசத்தி புட்டேன அவ்வளவுதான். ஆள் அப்படியே உருகி போயிட்டா. நீங்க உங்க பிள்ளையோட சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பைத்தியக்காரி ஆக்குறீங்களா? இருங்க இப்பவே அவன ஒரு வழி பண்றேன். அம்மாடே கொஞ்சம் நில்லுமா. அம்மா அட பாவி, நீ சோறு திங்கறியா இல்ல வேற ஏதாவது திங்கறியாடா? டப்பா ஃபேஸ் கணக்கு கொடுத்தவனுக்கு தெரியாது. பச்சா திட்டத்துல நம்ம காதல் விடாது. 2 in 1 டடடாய். அத்தை வராங்க. அடியே கிழவே, உன் பொண்ணு வர்றா. வாமா விஜயா, சரியான சமயத்துல வந்திருக்க. சாப்பிடலாம். சாப்பாடு ஒண்ணுதான் எனக்கு இப்ப குறைச்ச. என்னம்மா என்னாச்சு? இன்னும் என்ன ஆவணும்? ஆளை காட்டி மயக்கி என் புள்ள சங்கர உங்க வீட்லயே வச்சுக்கலாம்னு பாக்குறீங்களா? என்ன என் புள்ளையும் பிரிக்கலான்னு கங்கணம் கட்டி இருக்கீங்களா? அம்மா விஜயா, நீ பேசுறது என்னன்னு எனக்கு புரியல. அமெரிக்காவில இருந்து புள்ள வரானதும் சீக்கிரம் அவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என் வீட்டுக்கு வராம நேரா உங்க வீட்டுக்கு அவன் வந்திருக்கானா என்ன அர்த்தம்? உங்க பேத்தி கையால அவனுக்கு ஏதோ மருந்து வச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம். இனிமே இப்படி கேவலமா நடந்தீங்க உங்க உறவையே நான் அறுத்துக்குவேன். அம்மா ஏன் இப்படி பேசுறீங்க? சங்கர், என் கூட நீ இப்ப வர முடியாதுன்னா என்ன பணமா தான் பாப்ப. விஜயா, ஏடி உனக்கு மூளை இருக்கா? அந்த வயசானவங்க மனசை வேதனைப்படுத்தி நம்ம பையனை பலவந்தமா கூட்டிட்டு வந்துட்டியே. கூட்டிட்டு வருவேன். என் புள்ள ஏன் இஷ்டம், மத்தியில அவங்க யாரு? என் பையனோட கல்யாணம் ஏன் இஷ்டப்படிதான் நடக்கணும். அந்த பட்டிக்காட்டுக்காரியை கட்டி வைக்க நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். வேணும்னா 4 லட்சத்தை தூக்கி எறிகிறேன். அவளுக்கு வேற சம்பந்தம் பார்க்க சொல்லுங்க. மூடி. 4 லட்சம்? ஆஹா, 4 லட்சத்தை தூக்கி எறிவியா? ஏண்டி என் முதல் பொண்டாட்டி, அதான் அவங்க பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் அவங்க எம்எல்ஏ வச்சிருந்த பாசத்தினால வீதி வீதியா வரட்டி வித்து பழச்சிக்கிட்டு இருந்த உன்னை கூட்டிட்டு வந்து எனக்கு கட்டி வச்சாங்கடி. அவங்க சொத்து எல்லாத்தையும் உன் பேர்ல எழுதி அவங்க பொண்ணு ஸ்தானத்துல உன்னை உட்கார வச்சாங்கடி. அந்த விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாம உன் புள்ள அமெரிக்காவில படிக்கிறாங்க அகங்காரத்துல இன்னைக்கு அவங்களை அவமானப்படுத்துறியா? நீ பொம்பளையே இல்லடி, ராட்சசி. மாப்பிள்ள விஜயாவை ஒண்ணு சொல்லாதீங்க. ஏதோ பட்டிக்காட்டுக்காரங்க பாசத்தையும் அன்பையும் வச்சுட்டோம். தப்பு எங்க மேலதான் இருக்கு. என்ன இருந்தாலும் படிக்காத ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு அமெரிக்காவில படிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது தப்புதானே மாப்பிள்ள? அம்மா, அவன் உன் புள்ளம்மா. உன் புள்ள கல்யாணத்தை உன் இஷ்டப்படியே நடத்தி வச்சுக்க. கிழவி, நாம வந்து வேலை முடிஞ்சிடுச்சுடி. இன்னும் இங்கேயே நிக்கிற. வா மாமா. மலையரசி மகராசி தாயே துர்க்கையம்மா மனமுருகும் பாடல் கேளம்மா. முக்கண்ணனீசனின் ராணி துளசி மணி திரிசூலி கருணை காட்டம்மா. உனை நம்பினேன் விஜயாம்பிகா, கருமாரியே திருச்சண்டிகா. நான் கேட்கும் மணமாலை தரணும்
உருகும் பாடல் கேளம்மா முக்கண்ண நீசனின் ராணி துளசி மணி திரிசூலி கருணை காட்டம்மா நமோ துர்காய நமக. டாடி, நீங்க அந்த அம்மனையே ஆட்டி படிக்க கூடியவர்னு வீரமா பேசுனீங்க. ஆனா அந்த சிவசக்தி என்ன பிடிச்சு அடைச்சு வச்சிருந்தா. உங்க பொண்ணு ஆத்மாவுக்கு சாதி தர முடியாத நீங்க எப்படி கல்யாணம் செஞ்சு வைப்பீங்க? என் ஆசை எப்படி நிறைவேற்றுவீங்க? எனக்கு விடுதலை கொடுத்துருங்க. என் ஆத்மாவை அழிச்சிருங்க. அழிச்சிருங்க. தேவி, ஆவேசப்படாத. ஓ தந்தையோட சக்தி அவ்வளவு குறைச்சலா எடை போடாத. தீபம் அணைஞ்சு போறதுக்கு முன்னாடி வெளிச்சம் அதிகமா தான் அந்த சிவசக்தியும் அப்படித்தான். அவன் அழிவை நீ பார்க்கத்தான் போற. கௌரி மேல உள்ள காதலால சங்கர் உன்னை வெறுத்தான். உன் தற்கொலைக்கு காரணமான தேவதை மாதிரி இருந்த நீ பொசுங்கி பணமானதை பார்த்து துடிச்சு போயிட்ட. அதனால அந்த கௌரிய குருபி ஆக்குற. எல்லாரும் அருவருத்து அவளை வீட்டை விட்டு துரத்தும்படி செய்யற. இப்ப என்னாச்சு? மாமா, நான் தான் கௌரி. அம்மா கௌரி, என்னம்மா இது? ஏன் இப்படி ஆயிட்ட? என்னன்னு தெரியல. திருச்சு பார்த்தப்போ உடம்பெல்லாம் இப்படி மாறி போயிருக்கு மாமா. இதெல்லாம் விசித்திரமான வியாதி. ஒரு தடவை பார்த்தா 9 நாளைக்கு சாப்பிட முடியாது போல இருக்கே. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அதுல மச்சான், இந்த வியாதி நம்மளுக்கு ஒட்டிக்கிச்சுன்னா அப்புறம் அடிக்காத்தா. வாயை திறந்து நறுக்கிடுவேன். அம்மா கௌரி, வாம்மா. மெதுவா. நீ வா, ஒட்டிக்கோ. விடிச்சது இந்த தர்தம் முடிச்ச மூஞ்சில முடிச்சிட்டேன். என்ன நடக்குமோ என்னமோ. எதுக்கு வீடு பூரா சுத்துற? ஒரு மூலையில விழுந்து சாகலாம்ல. போடி இங்க இருந்து. அம்மா, வேண்டாம் தாத்தா, என்ன தொடாதீங்க. வேண்டாம். அப்படி சொல்லாத தாயி. கையில பொண்ணு வந்தா கையையே வெட்டிடுவோமா என்ன? பொண்ணு தொடாதுன்னு சொல்லாத தாயி. சரியாயிடும்மா, சரியாயிடும். சீக்கிரம் சரியாயிடும். வா தாயி, உட்காருமா.
தாத்தா, என் முகம் தரித்திரம் பிடிச்ச முகம்னு சொல்லி அத்தை என்ன கட்டுப்படுத்திட்டாங்க தாத்தா. வைத்தியம், அவங்க பேச்ச பெருசா எடுத்துக்காதம்மா. அவங்க புத்தி தான் தரித்திரம்மா. அவங்க தான் தரித்திரம். குடுங்கத்த காஃபி நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நீ வந்து தரல என்னதான் அங்க எல்லாரும் ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உனக்கு எத்தனை தடவை சொல்றது சமைக்கிட்டு பக்கம் வராதேன்னு? போடி வெளியே. சீன்னு சொன்னா நாய் கூட ரோஷம் தாக்காம ஓடிடும். உன் மருமக போக மாட்டேங்கிறாளே. என் தங்கச்சி தமிழ்ல தானே சொல்லுது. போ வெளியே. சித்தப்பா, யாரு உன் சித்தப்பா? என்ன உறவு முறை கொண்டாரியா? பா அப்படி. ஐயா, உன் வியாதி எனக்கு ஒட்டிக்கும். ஆமா, உட்காருமா. வேதனைப்படாத, வேதனைப்படாதம்மா. எல்லாத்துக்கும் அந்த தாய் இருக்காமா. அம்மா துர்கையம்மா தாயே, ஏம்மா எதுவுமே தெரியாத மாதிரி பாக்குற? என் பேரை உன்னை நம்பலன்னா நாங்க எல்லாரும் ஒன்னத்தான் நம்பி இருக்கோம்மா. எங்க குலதெய்வம் நீதானம்மா. எங்க கண்ணு முன்னாடியே பேர பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆயிட்டா நாங்க எப்படி வாழ முடியுமா? அதான் உங்ககிட்ட முறையிடுறோம்மா. உன் மலைக்கு நடந்தே வரும் தாய். எங்க பேர பிள்ளைங்களை காப்பாத்துமா. அந்த துர்க்கை அம்மன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனையை கொடுக்கிற? பைத்தியம். பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்களுக்கு பரிசு எதுக்கு வைக்கிறாங்கன்னு தெரியுமாமா? பாஸ் ஆகி ஒரு பெரிய ஆளா வரணும்னுதான். அதே மாதிரி வாழ்க்கையில அந்த தாய் தன் பிள்ளைங்களுக்கு ஏன் பரிசு வைக்கிறான்னு உனக்கு தெரியுமா? கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தாங்கிக்கிட்டு வாழணுங்கிறதுக்காகத்தான். ஆமாம்மா, நாம வெறும் மனுஷங்க தான். நாம தினம் கும்பிடுற அந்த துர்க்கை அம்மனே எத்தனையோ உளியடிய வாங்கித்தான் விக்கிரகமா மாறி உலகமே வேண்டி பூஜை பண்ற புண்ணியம். அம்மா கௌரி, மஞ்சள் குங்குமத்தோட 100 வருஷம் நீ சந்தோஷமா இருப்ப தாயி. உன் தாலி கெட்டிம்மா. என்ன பிரச்சனை வந்தாலும் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போயிடாத தாயி. கண்ணுக்கு இமையா இருந்து காப்பாத்துமா. அந்த தாய் உன்னை நிச்சயம் காப்பாத்துவாமா. நாங்க போயிட்டு வரோம். அம்மா, துர்க்கையம்மா, என் புருஷனை காப்பாத்துமா. காப்பாத்து தாயி. நீங்க இந்த காவேரியில குளிச்சுட்டு அந்த மலையில இருக்கிற துர்க்கை அம்மனை தரிசனம் பண்ணிட்டா நீங்க வேண்டினதெல்லாம் நடக்கும். அந்த தாயை நம்பித்தான். ஹலோ, டாக்டருங்களா? வணக்கங்க. நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிறாரு என் வீட்டுக்காரரு. இப்ப நீங்களே சொல்லுங்க ப்ளீஸ். சரி. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் உங்க ஃபேமிலி டாக்டர் பேசுறேன். உங்க வைஃப் சொல்றது அவ்வளவு உண்மை. கௌரிக்கு வந்திருக்கிறது 100% குஷ்டரோகம் தான். அதோட இந்த தொத்து வியாதி குணப்படுத்துறதுக்கு சான்ஸே இல்ல. கௌரியை வீட்டுல வச்சிருக்கிறது நல்லதில்ல. நம்பவே முடியலையே. நம்பிச்சிருச்சு. சங்கரை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. நம்ம புள்ள உயிரோட இருக்கணும்னா அவ நம்ம வீட்டுல இருந்து போய் ஆகணும். இத பாரு, அவ நம்ம வீட்டு மருமக. இப்ப அவளை வெளிய போக சொல்றது நல்லது இல்லடி. நான் சொல்றது கேளு. அவளை வெளிய போக சொன்னா எங்கடி போவா? அவ எங்க போனா நமக்கு என்னங்க? அந்த தரித்திரம் பிடிச்சவ நம்ம புள்ளைய முழுங்கறதுக்கு முன்னாடி அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும். விஜயா, அவ நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்த மகாலட்சுமிடி. அத்தையும் மாமாவும் வேற ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. இப்ப அவ வெளியில போய் என்னடி செய்வா? எங்கயாவது போய் செத்து தொலையட்டும். மாமா, அம்மா கௌரி, என் புருஷன் கிட்ட இருந்து என்ன தடை பண்ணி பிரிச்சிடாதீங்க மாமா. நான் போயிட்டேன்னா அவர் உயிருக்கு ஆபத்து வந்துரும். அந்த மந்திரவாதி அவரை சாகடிச்சிருவான். வாய மூடி. அந்த மந்திரவாதி சாகடிக்க மாட்டான். நீதான் சாகடிப்ப. கொன்னுடுவேன். போடி வெளிய. மாமா, போடினா போ. விஜயா, நான் சொல்றது கேள. நீங்க சும்மா இருங்க. போடி. சொல்லிட்டு இருக்கேன். விஜயா, போடினா. விஜயா வேண்டாம். போடி. மாமா, உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். என் புருஷன் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அத்தை. எனக்கு யாரும் இல்ல. ஐயோ.
கௌரி கதவை விஜயா, வேண்டாம் விஜயா. அம்மா, கௌரி. ஐயோ. அத்தை. நீங்க இன்னும் ஏதாவது பேசுனீங்க நான் தூக்கல தொங்கிடுவேன் ஜாக்கிரதை. கௌரி ஏன் வெளியில நிக்கிறமா? உள்ளவா. வேண்டாம் வேண்டாம், என்ன தொடாதீங்க. இது பயங்கரமான வியாதி, குஷ்ட ரோகம், தொத்த வியாதி. அதனால்தான் என்ன வீட்டுல இருந்து அடிச்சு துரத்திட்டாங்க. என்ன தொட்டீங்கன்னா இந்த வியாதி உங்களையும் தொத்திக்கும். வேண்டாம் வேண்டாம். இல்லம்மா, இது தொத்து வியாதி இல்ல. அந்த மகாசக்தி செஞ்சிருக்கிற சூன்ய வேலை. அவன் பொண்ணு காதல் தோல்வியால தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்காகத்தான் இந்த பயங்கர ரூபத்தை உண்மையில பிரயோகம் செஞ்சிருக்கான். சங்கர் ஆத்மாவை தன் பொண்ணு ஆத்மாவோட சேர்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கிறதா சபதம் செஞ்சிருக்கான். துர்க்கை அம்மனோட பக்தையான நீ அந்த வீட்டுல தங்கி இருக்கிறதால அவனுடைய திட்டங்கள் பலிக்கல. அதனால தான் அவன் இப்படி உன்னை உன் புருஷங்கிட்ட இருந்து பிரிச்சிருக்கான். சுவாமி பயப்படாதம்மா, உள்ள போமா. மகாசக்திக்கு அழிய போற நேரம் நெருங்கி வந்துருச்சுமா. தன் சாவுக்கு அவனை விஜயதசமி அன்னைக்கு முகூர்த்தம் குறிச்சிட்டான். அன்னைக்குத்தான் அம்மன் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணான். பக்தர்களால செய்யக்கூடியது பூஜைகள், கடைபிடிக்க முடிகிறது விரதங்கள். அம்மனுக்கு பிடிச்ச விரதம் ஒண்ணு இருக்குமா, அதான் பவானி விரதம். அதை ஏகாதேசி அன்னைக்கு ஆரம்பிச்சு நவமி வரைக்கும் அன்ன ஆகாரம் சாப்பிடாம சிகப்பு சேலை கட்டிக்கிட்டு துளசி மாலை அணிஞ்சுக்கிட்டு சௌபாக்கியத்துக்கு அடையாளமான மஞ்சள் குங்குமத்தால தூவ தீப நைவேத்தியத்தால தினந்தோறும் அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணி ஒரு மனதாய் இருந்து யார் விரதத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தசமி அன்னைக்கு அம்மன் தரிசனம் கொடுப்பா, வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவா, வெற்றியை தருவா. அதனால தான் அந்த தசமிக்கு விஜயதசமின்னு பேர் வந்துச்சு. உனக்கு நல்லதே நடக்கும். சங்கருக்கு தெய்வத்து மேலையும் தெய்வ சக்தி மேலையும் நம்பிக்கை இல்லை. தசமி வெள்ளிக்கிழமை என் பிரயோகத்தை ஆரம்பிக்க போறேன். அதே நாள், அதாவது விஜயதசமி அன்னைக்கு சங்கர் ஆத்மாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன். துர்காய நமக, நமோ துர்காய நமக, நமோ துர்காய நமக. நாளைக்கு விஜயதசமி. நாளைக்கு ராத்திரி 12 மணிக்கு சங்கருடைய உடம்பிலிருந்து அவன் ஆத்மாவை பிரிச்சு தன் மகளோட ஆத்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முகூர்த்தம் குறிச்சு வச்சிருக்கான் அந்த மகாசக்தி. அப்படின்னா இங்க சங்கர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வசக்திக்கும் பிரதானமான இந்த தேவி சக்கர வியூகத்தை உருவாக்கி இருக்கிறேன். எந்த துஷ்ட சக்தி இதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. துஷ்டர்களை தண்டிச்சு பக்தர்களை காப்பாத்தி உலக க்ஷேமத்துக்கு அருள் புரிகிற கலியுக தெய்வம் துர்க்கையம்மன் பட்டீஸ்வரத்துல எழுந்தருளி இருக்கிறார். உங்க சங்கரோட உயிருக்கு அந்த துர்க்கையம்மன் சக்தியை பெற்ற இந்த தேவி சக்கர வியூகம் தான் காவல். 48 மணி நேரம் வரைக்கும் அம்மன் ஆலயத்துக்கு போய் தங்கியிருங்க. அந்த துர்க்கை அம்மன் சங்கருக்கு துணையா இருந்து காப்பாத்துவார். ஓம் நமோ துர்காய நமோ நமக. ரக்ஷ ரக்ஷ ரக்ஷ. தேவி சக்கர வியூகம்.
திரிசூல சக்கரநாயகி உமையே துர்க்கை சண்டிகா பவானி வழிமுடையம்மா மணி மந்திரமாய பார்வதி காளி அன்னை சஷ்டியே பிரபஞ்சத்தாய உஜ்ஜயினி பல்லாரி அம்மா பைரவி உன் பாத சரண் மகேஸ்வரி சர்வகாரிணி யுகத்தை படைத்த தாயும் நீ மாயரூபிணி தயாவரி சதா உன்னை துதிக்கிறேன் மகேஸ்வரி அங்காளேஸ்வரி தீமை பொடிபட சக்தி சூலமுடன் நடமிடவா துர்கா சகஸ்ரநாம ஜபமதில் யமனை ஓட்டிடு ஆலயம்மா மகிஷனை வதைத்த 18 கரம் கொண்ட இன்று என் மாங்கல்யம் காக்கவா மங்கள அன்னையே மதுரை மீனாட்சி சங்கு சக்கரம் எடுத்திங்கு வா அஞ்சு தலை நாகினி வராகி மோகினி விசாலியே ஜெய ஜனனியே திருவானைக்கா உள்ள லோக ஈஸ்வரியே தஞ்சாவூர் முத்துமாரியே அகோர ரூபிணி சிம்மவா